கோயம்பேடு பகுதியில் கணவன் மனைவி சண்டையை தடுத்துவிடச் சென்ற அப்பாவி நண்பரின் மண்டை உடைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சண்டையை தடுக்கச் சென்றவரை மருத்துவமனையில் படுக்க வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? நாங்கெல்லாம் மருந்தக்காரங்கடா, கண்ணு முன்னாடி நடக்கிற சண்டையை தடுக்காம விட மாட்டோம்ல என வீரவசனம் பேசியபடி கணவன் மனைவி சண்டையை தடுக்க சென்றவர் கடைசியில் மண்டை இரண்டாக உடைக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குடும்ப சண்டைக்கு நடுவே வந்த நண்பனை கும்பிவாகம் செய்த தம்பதி மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே வாடகைக்கு அறை எடுத்து தங்கியிருப்பவர் 30 வயதான கவின். சினிமாவில் செட் போடும் பணி செய்து வருகிறார். இவர் கோயம்பேடு பகுதியில் தங்கியுள்ள தனது நண்பர் தவப்பிரகாசை பார்ப்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். அவர் சென்ற நேரம் பார்த்து நண்பரும் அவரது மனைவியும் கடுமையான குடும்ப சண்டையில் ஈடுபட்டிருந்தனர். மணல் லாரிக்கு குறுக்கே கூட சென்று விட்டு முழுசாக திரும்பி வந்து விடலாம். ஆனால் கணவன் மனைவி சண்டைக்கு நடுவே தலையை கொடுத்தால் சத்தியமாக மீண்டு வர முடியாது என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை போலும். அதனால் அந்த அப்பாவி இளைஞர் கவின் சண்டையை தடுத்துவிட முயன்றிருக்கிறார். மனைவியை அடிக்க பாய்ந்த தவப்பிரகாஷ் தான் நண்பனால் தடுக்கப்பட்டதை உணர்ந்ததும் கொதித்து போனார். ஏடா, குடும்ப சண்டைங்குது எங்க கோத்திர வழக்கமுடா, ஏடா அதை தடுக்க நீ யாரு என கொதிப்படைந்த நவப்பிரகாஷ் கண்களை அங்குமிங்கு மேய விட்டு முந்தா நாள் ராத்திரி குடித்து போட்டிருந்த காலி பீர் பாட்டிலை எடுத்து கவினின் தலையை குறிவார்த்து பதம் பார்த்திருக்கிறார். எரிமலையில் இருந்து தீக்குழம்பு தெரித்து விடுவதை போன்று கவினின் தலையில் இருந்து ரத்தம் குபுக் 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 குபுக்கென கொப்பளித்து கொட்டி இருக்கிறது. சுருண்டு விழுந்த கவினை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கட்டு போட்டனர். அதன் பிறகு கவின் கோயம்பேடு கேலவன் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். வழக்கு பதிந்த போலீசார் தவப்பிரகாசை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இனிமேல் கன்னி வெடியில் கூட கால வப்பண்டா, கணவன் மனைவி சண்டைக்கு நடுவே போக மாட்டேன் என சத்தியம் செய்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட கவின். இதேபோல மதுரவாயல் பகுதியில் நண்பனுக்காக தகராறை தடுக்கச் சென்ற ஆட்டோ ஓட்டுநருக்கு கத்தி குத்து விழுந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. சென்னை ஐயப்பந்தாங்கல் பகுதியில் வசித்து வரும் முத்துவேல் என்பவர் ஆலப்பாக்கம் பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவர் தனது நண்பர் அக்பர் உள்ளிட்டோருடன் ஆற்காடு சாலையில் உள்ள ஒரு டீ கடையில் நின்று கொண்டிருந்தார். அப்போது அக்பருக்கும் அங்கு வந்த கார்த்திக் என்பவருக்கும் இடையே கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக கடும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அதை பார்த்ததும் கொதித்து போனார் முத்துவேல். தளபதி ரஜினிகாந்த் மம்முட்டி கண்முன் வந்து போக நண்பேண்டா என கூறியபடி அக்பருக்கு ஆதரவாக களத்தில் குதித்திருக்கிறார் முத்துவேல். பணத்தை கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கார்த்திக்கை தள்ளிவிட்டு நண்பர் அக்பருக்கு பாதுகாப்பாக அரணாக நின்றிருக்கிறார். இதை பார்த்ததும் ஆத்திரம் தலைக்கேறிய கார்த்திக்கின் நண்பர் மகாராஜன் என்பவர் நானும் அந்த படத்தை பார்த்திருக்கேண்டா என கத்தியபடி கத்தியை எடுத்து முத்துவேலின் தலையிலேயே தாக்கிவிட்டு தப்பியோடி இருக்கிறார். தலையில் கத்தி பட்டு குபுக் குபுக்கென ரத்தம் கொப்பளிக்க கிருட்டு கிருட்டென தலை சுற்றி கீழே விழுந்தார் முத்துவேல். இது தொடர்பாக மதுரவாயல் காவல் நிலையத்தில் முத்துவேல் அளித்த புகாரின் பேரில் ஐயப்பந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த மகாராஜனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவங்கள் மூலம் தெரிய வருவது என்னவென்றால், சண்டை போட்டவனெல்லாம் சமாதானமாகி விடுவான், தடுக்கச் சென்றவன் சமாதியாகி விடுவான் என்கின்ற கூற்றை உறுதியாக்கி இருக்கிறது.